பெற முடியும். நீங்க படிக்க வேண்டியது ரொம்ப 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 கம்மியான தலைப்பு தான். அந்த தலைப்பை பேஸ் பண்ணி நம்ம பக்காவான வகுப்பு வந்து எடுத்துக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஓரியன்டான ஒரு சில தலைப்பு. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் தலைப்பை பொறுத்தவரையில நீங்க வந்து பேஸ் வந்து தெரிஞ்சா போதும். நிறைய விஷயங்கள் தெரிய வேணும் அப்படின்னு வந்து அவசியம் வந்து கிடையாது. ஸோ அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு ஸ்கூல் புக்ல அங்கங்க வந்து இருக்கும். அதுபோக உங்களுக்கு ஒரு சில ஸ்டாண்டர்டான புத்தகங்கள், ஓகே, என்சிஆர்டி இந்த மாதிரி இதுல இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து கேட்பாங்க. மேக்சிமம் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளி புத்தகத்துல இருந்து தான் வந்து இடம்பெறும். அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் ஒன்றும் இல்லை, யூபிஎஸ்சில இருந்து கேட்பாங்க. ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கிறதே உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கிறேன். அதனால நம்மளுடைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து வரும். அதனால நீங்க தைரியமா இதை வந்து நீங்க வந்து அணுகலாம். ஸோ இன்னைக்கு ப்ரியாம்பிள் ப்ரியாம்பிள் டாபிக்ஸ் மட்டும் பேலன்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரியாம்பிள் டாபிக்ஸ் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸு நம்ம வந்து பார்ப்போம். ரைட்டா? ஸோ ப்ரியாம்பிளை பொறுத்தவரையில உங்களுக்கு பள்ளி புத்தகத்தில் நீங்கள் நேரடியாக வந்து படிக்க முடியும். ஸோ அதுபோக என்சிஆர்டி புத்தகத்தில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரியாம்பிள் சம்பந்தமான விஷயத்த நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் வந்து காமிச்சிடறேன். ஸோ ப்ரியாம்பிள், ஓகே. ஸோ நீங்கள் ப்ரியாம்பிள்ங்கிறத நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணீங்க, கூகுளில் தேடி பாருங்க, இல்லை உங்களுக்கு இதில் நமக்கு பள்ளி புத்தகத்திலே வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ நம்ம வீட்டோட நிலவாசல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் ப்ரியாம்பிள்ங்கிறது. என்னன்னா அது என்ன அப்படிங்கிறத என்டையர் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்கும். ஸோ இந்த ப்ரியாம்பிளை பற்றி சுற்றி 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 ஒரே விஷயம்தான் திரும்ப திரும்ப கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இதை கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்துடும். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ இதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்தியாவோட ப்ரியாம்பிள். இந்த ப்ரியாம்பிளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் இங்கே ஸ்க்ரீனில் வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ல காமிக்கக்கூடிய கீவேர்ட்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நான் தமிழ்லையும் காமிக்கிறேன். யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பியில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்டரை வந்து கேட்டுருவாங்க. ரைட்டா? சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர். ஓகே, இந்த இந்த ஆர்டரை நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸு கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ இதை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸில் நேரடியாக கேள்வி வரக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ இப்போ ப்ரியாம்பிளோட பேசிக்ஸ் சார்ந்த விஷயங்களை நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இந்திய ப்ரியாம்பிள் முகவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மக்கள் அப்படிங்கக்கூடியது மெயினான கோர் இல்லைவா? இதுல இறையாண்மை, இறையாண்மை, ஓகேவா? ஸோ இறையாண்மை அப்படிங்கக்கூடிய கீவேர்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம். ஓகே, சமத்துவம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவம் சார்ந்தது. தென் சமய சார்பற்ற. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா செக்யூலர் கண்ட்ரி, சமய சார்பற்ற நாடு. சமய சார்பற்ற நாடு அப்படின்னா இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு. சமய சார்பற்ற நாடு அதுக்கான அர்த்தம் என்னன்னா இந்தியாவுக்கென்று ஒரு மதம் கிடையாது. இந்தியாவுக்கென்று ஒரு மதம் கிடையாது. அதே மாதிரி இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து பாத்தீங்கன்னா யாரையும் புஷ் பண்ணாது. ரைட்டா? யார் யார் என்னென்ன விரும்புறாங்களோ அந்தந்த மதங்களை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பின்பற்றிக்கலாம். ஸோ அதான் இந்தியா. ஸோ இந்த செக்யூலரை பத்தி குரூப் 1 மெயின்ஸ்ல, யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல கொஷின் கண்டிப்பா வந்துடும்.
இந்த செக்யூலர் அப்படிங்கக்கூடிய டிஃபைன் பண்றது அது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். நீங்க தொடர்ந்து நியூஸ் பேப்பர்ல இது ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கும். இந்தியா உண்மையாவே செக்யூலர் கண்ட்ரியா என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது இருக்கும். நீங்க அதை தொடர்ந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கண்காணிச்சுட்டே வருவாங்க. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் மக்களாட்சி, குடியரசு. ஸோ மக்களாட்சி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடியது மக்களாட்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே. குடியரசு, ஸோ அவங்க வந்து தனித்து வந்து செயல்படுவாங்க. எந்த ஒரு நாடையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. இதுல மெயினா இந்த ப்ரியாம்பிள்ல மெயினா இருக்கக்கூடிய கண்டென்ட் சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் அப்படிங்கக்கூடிய வார்த்தை. இதுல ஒவ்வொரு கவுண்டிங்கும் வந்து பார்த்துக்கோங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது 3 ஜஸ்டிஸ் இருக்கும். சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் 3 இது. சமூக, பொருளாதார, அரசியல் சார்ந்தது. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது 3ஆவதா இருக்கும். கொஸ்டின்ஸ் இப்படிதான் அவங்க கேட்பாங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எத்தனை விதமா டிஃபைன் பண்ணியிருக்காங்க? சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் அப்படிங்கக்கூடிய கீவேர்ட்ஸை நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட்டா? இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இத்தனை அப்போ நீதி அப்படிங்கிறது சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதி அப்படிங்கக்கூடிய 3. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன் செயல் உரிமை. இந்த லிபர்ட்டியை பத்தி இப்போ நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? யாருக்கு ஓட்டு போடணும்? நீங்களா ஓனா உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி தான். உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி படி தான் வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு என்ன விஷயமோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? முடிவெடுப்பாங்க. தன் உரிமை அப்படிங்கிறது, தன் செயல் உரிமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லிபர்ட்டி. நம்ம செல்ஃபா இது பண்றது, அந்த கீவேர்டை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி யூபிஎஸ்சில வருஷம் 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 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த லிபர்ட்டி அப்படிங்கிறத அகைன் எத்தனை விதமா டிஃபைன் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. லிபர்ட்டி அப்படிங்கிறத தாட், ஓகே, லிபர்ட்டி தாட், எண்ணங்கள் பண்றது, எக்ஸ்பிரஷன், நம்பிக்கை, பிலீஃப், ஃபேத் அண்ட் ஒர்க்ஷிப். இந்த லிபர்ட்டிங்கிறது மொத்தம் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 5 வகையா வந்து பிரிக்கிறாங்க. எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் நான் இப்ப என்ன சொல்றேனோ அதான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். லிபர்ட்டிய தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபேத் அண்ட் ஒர்க்ஷிப் அப்படிங்கக்கூடிய 5 விதமா வந்து பிரிக்கிறாங்க. ரைட்டா? ஸோ எண்ணம், கருத்து, பக்தி, நம்பிக்கை, வழிபாடு அப்படிங்கக்கூடிய முறை. அடுத்து சமத்துவம் சார்ந்த விஷயம், ஈக்குவாலிட்டி. ஓகே. ஸோ இப்போ உமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் 40% ஆர்டிகிள் 15 படி 4 கீழே அறிவிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் இதே மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு லோக்சபால ரிசர்வேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்ப எல்லா மக்களும் ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா கொண்டு வராங்க. ஸோ அதான் வந்து ஈக்குவாலிட்டி. ரைட்டா? ஸோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து ஃபேட்டர்னிட்டி ஓரியன்டா. ஸோ நாம வந்து எல்லாரையும் உடன் பிறந்த பக்கத்து நாடா இருக்கட்டும், பக்கத்து ஸ்டேட்டா இருக்கட்டும், எல்லாரையும் சகோதரனா வந்து பாவித்து நடக்கக்கூடிய விஷயம் தான் ஃபேட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவோட இறையாண்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல என்ன பண்றாங்க? சைனாக்காரன் பாகிஸ்தானோட துணையோட அங்க என்ன பண்றான்? சாலை அமைக்கிறான். அதே மாதிரி பொருளாதார மண்டலங்கள் போகக்கூடிய ஒன் பெல்ட் ஒன் ரோடோடைய ஒரு சில சாலைகள் அமைக்கக்கூடிய விஷயத்த வந்து முயற்சி பண்றான். அப்போ அது வந்து இந்தியாவோட இன்டெகிரிட்டி, நம்முடைய சாவரனிட்டிய, இறையாண்மையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அதுக்கு நாம வந்து என்ன பண்ணுவோம்? எதிர்ப்பு வந்து தெரிவிப்போம். அப்போ அனைவரையும் உடன் பிறந்தவர்களா வந்து இது பண்ணும். இதோட பேஸ் இது மட்டும்தான். நீங்க லைட்டா பாத்தீங்கன்னா போதுமானது. ரைட்டா? ஸோ இப்போ நான் ஸ்கிரீன்ல காமிச்சதை வச்சு உங்களுக்கு யூபிஎஸ்சியில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான். ரைட்டா? ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபெட்டர்னிட்டி. அதே மாதிரி சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. ப்ரியாம்பிள் சார்ந்த விஷயங்கள் ஸ்கூல் புக்லேயே ஸ்டார்டிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ இப்போ இந்த ப்ரியாம்பிள் எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் ரெகுலராக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோம் 1949 நவம்பர் மாதம்
நவம்பர் மாதம் 26ஆம் தேதி. இதை என்ன பண்ணுங்க, நாமத்தில் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தேர்வுக்கு தேவையான ஒன்று. ஓகேவா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பாரு, அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருப்பார். குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஆம்பிளா சேஞ்ச் ஆகும். குறிக்கோள் தீர்மானம் யார் கொண்டு வந்ததுன்னு கேட்பாங்க, நேரு. அவர் கொண்டு வந்தது தான் உங்களுக்கு ப்ரீஆம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா மாறிச்சு. ஸோ இதுல 42வது அரசியலமைப்பு திருத்தத்துல 1976 சோசியலிஸ்ட், செக்யூலர், இன்டகிரிட்டி அப்படிங்கக்கூடிய 3 வார்த்தைகள் வந்து சேர்த்தாங்க. இப்போ நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு வந்து வந்துச்சு இல்லையா, அப்பவும் பொழுது இந்த 3 வார்த்தைகளுமே வந்து இல்லை. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டகிரிட்டி அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளே வந்து இல்லை. ஆனா 1976 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 மதசார்பற்ற ஒருமைப்பாடு, சோசியலிஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் வந்து சேர்த்தாங்க. இதை மட்டும் தெரிஞ்சுதான் போதும். அதுக்கப்புறம் பிரியாம்பிள் உங்களுக்கு டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி, அரசின் நெறிமுறை கோட்பாடு அப்படிங்கிறது. அரசின் நெறிமுறை கோட்பாடு. இப்போ உங்களுக்கு ஆர்டிகிள் 47 என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ட்ரக், மது ஒழிப்பு சம்பந்தமான விஷயங்களை வந்து சொல்லுது. பீப்புளோட ஹெல்த், வெல்ஃபேர் சம்பந்தமான விஷயத்த ஆர்டிகிள் 47 சொல்லுது. இப்போ மது ஒழிப்பு அப்படிங்கிறத நம்முடைய கான்ஸ்டியூஷனே வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கு. ஆனா ஒரு கவர்மெண்ட், இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், அதர்ஸ், பீகார், இந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, அதிகமான மது விற்பனை வந்து பண்றாங்க. ரைட்டா? அப்போ என்ன பண்ண முடியாது, கோர்ட் என்ன பண்ணலாம், ஆர்டிகிள் 21 என்ன சொல்லுதுன்னா, இது ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமை. ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது வாழ்வதற்கான உரிமை. இந்த வாழ்வதற்கான உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்படும் பொழுது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படும் போது என்ன பண்ணலாம், கோர்ட் வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஆனா இப்போ ஆர்டிகிள் 47 படி என்ன பண்ணக்கூடாது, மது வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் வந்து இருக்கு. மக்களுக்கு வெல்ஃபேர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கு. கோர்ட் வந்து ஆர்டர் பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ இப்போ வந்து கோர்ட்டு ஆர்டர் பண்ண முடியாது, என்ஃபோர்ஸ் இன் கோர்ட் லா. ஸோ இப்போ டிபிஎஸ்பி கீழே இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் எல்லாமே கோர்ட் இப்படி பண்ணுங்க அப்படி, யூனிஃபார்ம் சிவில் கோட், உரிமையியல் சட்டம், அனைவருக்கான உரிமையியல் சட்டம், ஆர்டிகிள் 44, எல்லா மதத்துக்கும் சேம் ஆக்ட். இந்த ஆக்டை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு கோர்ட் வந்து ஆர்டர் பண்ண முடியாது. ஆனா கோர்ட் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா செயல்படுத்தி வந்து ஆகணும். இப்போ ஆர்டிகிள் 47 படி என்ன பண்ண முடியாது, கோர்ட் வந்து ஆர்டர் பண்ண முடியாது. ஆனா ஆர்டிகிள் 21 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை கடமைப்படி, அடிப்படை உரிமைப்படி, அடிப்படை உரிமைக்கு பாதிக்கப்படும் பட்சத்துல கோர்ட்டுக்கு என்ன பண்ணலாம், கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உத்தரவு வந்து பிறப்பிக்க முடியும். இப்போ அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் ஜஸ்டிசபிள் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸோ ப்ரியாம்பிள் சம்பந்தமா இது வந்து நான் ஜஸ்டிசபிள் பிளஸ் டிபிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்டிசபிள். இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் மது சார்ந்த விஷயங்கள், ஸோ கோர்ட்டால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, உத்தரவு பிறப்பிச்சு அதை செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ இப்போ பிரியாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஜஸ்டிசபிள் தான். டிபிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா நான் ஜஸ்டிசபிள் தான். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ல மாத்துவாங்க, பிரியாம்பிள் ஜஸ்டிசபிள், அதே மாதிரி டிபிஎஸ்பி ஜஸ்டிசபிள், நீதிகளின் உத்தரவுக்கு உட்பட்டது, உட்படாதது, அந்த மாதிரி வந்து கேட்போம். இந்த கீவேர்ட்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, அதுவே வந்து போதுமானது, மேக்சிமம். அதுதான் பிரியாம்பிள் சம்பந்தமான விஷயங்கள். அடுத்தது வந்து பார்ப்போம். பிரியாம்பிளை பத்தி லைட்டா தெரிஞ்சுன்னா போதும், கொஸ்டின்ஸ் அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுல இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரியாம்பிளை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா
ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருபாரி கேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கு 1960. நோட் பண்ணிக்கோங்க. பிரியாம்பிள் சம்பந்தமான வழக்கு வந்து கேட்பாங்க. பெருபாரி வழக்கு 1960. ஸோ இந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரியாம்பிள் பெருபாரி வழக்கு. ஸோ இந்த வழக்குல என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரியாம்பிள் உங்களுக்கு கான்ஸ்டியூஷனோட பார்ட் வந்து கிடையாது. ஓகே, பிரியாம்பிள்ங்கிறது இந்திய அரசியலமைப்பை சார்ந்தது கிடையாது, அதோடைய கிடையாதுங்கிறாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி கேசவானந்த பாரதி கேஸு இதெல்லாம் வந்து நேற்று பார்த்தோம். ஓகே, பிரியாம்பிள் ஓரியன்டா பெருபாரி கேஸ் 60. அடுத்து பொம்மி கேஸ் பொம்மை வழக்கு 1993. எல்ஐசி கேஸு 95. அப்போ கீழ்கண்டவற்றில் எது பிரியாம்பிள் சம்பந்தமான வழக்கு, பிரியாம்பிள் சம்பந்தமான வழக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பொம்மை கேஸும் எல்ஐசி கேஸும் என்ன சொல்றாங்கன்னா, பிரியாம்பிள் முகவுரை அப்படிங்கிறது நம்முடைய இந்திய அரசியலமைப்பின் அமைப்போட ஒன்றிணைந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றோம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் மாத்துவாங்க. பொம்மை வழக்கு பிரியாம்பிள் இந்தியாவின் அரசியலமைப்பு உட்பட்டது என்று கூறவில்லை அப்படிம்பாங்க. ஆனா இன்டெகிரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடிய பேஸ நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப டீட்டெயிலா தெரியணும்னு அவசியம் கிடையாது. எந்தெந்த வழக்கு எந்த வருஷம் எது சம்பந்தமானது அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இது பிரியாம்பிள் சம்பந்தமான மிக முக்கியமான விஷயம். அது போக பிரியாம்பிள் சம்பந்தமான பேஸ் நீங்க ஸ்கூல் புக்ல நீங்க வந்து படிச்சுக்கலாம். இங்க விக்கிபீடியாவில் நான் ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன் விக்கிபீடியாவில். ஓகே, அதோட மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். இதோட மீனிங் மட்டும் நீங்க வந்து தெரியணும். நான் வேகமா மீனிங் வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து சொல்றேன். கவனிங்க. இந்திய அரசியலமைப்பு. ஓகே, பாருங்க. ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன், லாங்கஸ்ட் கான்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் சாவரின். ஓகே, சாவரின் அப்படின்னா நான் சொன்னேன்ல, சைனாக்காரன் இந்தியா பகுதியை வந்து ஆக்குபை பண்ணும்போது இல்லை ஏதாவது பண்ணும்போது நாம வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம். ஏன்னா இந்தியாவோட சாவரின்னா அவனுங்க டச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ நமக்குன்னு ஒரு கவர்மெண்ட், நமக்குன்னு ஒரு அரசு இருக்கு, நமக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்குன்னு வாக்களிக்கிறோம், நமக்குன்னு பார்லிமெண்ட் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ சொந்த வட்டாரத்துக்குள்ள முழுவதும் கட்டுப்படுத்தக்கூடியது அப்படின்னா சாவரின். நம்ம ஏரியாவில் யாருமே பிற நாடுகள் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நுழைய முடியாது, மூக்க நுழைக்க முடியாது. ஓகே, ஸோ நமக்குன்னு ஒரு அதிகார அமைப்பு பார்லிமெண்ட் இருக்கும், நாம ஓட்டு போடுவோம். ஸோ அங்க வந்து மக்கள் பிரதிநிதிகள் வந்து இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கான நல்ல விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இறையாண்மை, சாவரன்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சமத்துவம், சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் 42 வந்து கொண்டு வந்தாங்க 1996. ஓகே, சமத்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன பண்றது, ஸோ பாகுபாடு இல்லாம நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சமத்துவம். இந்த கீவேர்டை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? சமத்துவம் சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் இப்போ பொதுவா இது சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் நம்ம சொன்னோம் இல்லையா? இது வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன்ஸ்ல இருந்து வந்தது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எல்லாமே பிரெஞ்சு ரெவல்யூஷன்ஸ்ல வந்து வந்தது. எந்த அமெரிக்கா ரெவல்யூஷனா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது பிரெஞ்சு ரெவல்யூஷன்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. சமய சார்பற்ற இதுவும் 42 அமெண்ட்மெண்ட்ல சேர்த்திருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு மதத்தையும் இப்படிதான் பின்பற்றணும்னு வந்து சொல்லாது. எந்த மதத்துக்கும் யாரு எந்த மதத்தினாலும் என்ன பண்ணலாம், பின்பற்றலாம். பிற நம்பிக்கையில தலையிடவும் வந்து கூடாது. ஓகே, 1976. அடுத்து ஜனநாயகம். ஜனநாயகம் அப்படிங்கிறது நமக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்கு. 18 வயசுக்கு அமெண்ட்மெண்ட் 61 படி
18 வயசுக்கு மேற்பட்டவங்க ஓட்டு போடுறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம். நாம லோக்சபாவுக்கு நேரடி தேர்தல், பிரசிடென்ட்டுக்கு வந்து மறைமுக தேர்தல் வந்து நடக்கு, இந்த மாதிரி வாக்கெடுப்பு வந்து நடக்கல, இது எல்லாமே ஜனநாயகம் சொல்லுவோம். அடுத்து ரிபப்ளிக் அப்படிங்கிறது ஒரு நாடு நம்மளை வந்து அடிமைப்படுத்தியிருக்கு, அதுக்கப்புறம் அதுகிட்ட இருந்து சுதந்திரம் பெற்று நாம வந்து என்ன பண்றோம், குடியரசு பெற்று நமக்கான ஒரு அரசு நிர்வாகம் இருக்கும். அதுல வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, பிரசிடென்ட் வந்து இருப்பாரு. ஓகே. இங்க ஜமீன்தாரி முறை ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல ஜமீன்தாரி முறையை வந்து ஒழிச்சாங்க. மன்னர்கள் ஆஹ், ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது. இப்போ இங்க ஒரு கவர்மெண்ட் இருக்கும், மக்களால ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் இருக்கும். அதுக்கு பிரசிடென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைவர் இருப்பாரு. அவர் பில்லு சைன் போட்டாதான் அது ஆக்டா மாறும். ஸோ இந்த விஷயங்கள் லைக் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, கேபினட் மினிஸ்டர் இருப்பாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, அமைச்சர்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை குடியரசுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்த மாதிரி நீதி அப்படிங்கிறது சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. ஓகே. சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னா நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லோருக்கும் எல்லாம், சமூக நீதி. அதான் இது. ஸோ எல்லா ஜாதி மத வேறுபாடின்றி, பாகுபாடின்றி எல்லாத்தையும் சமத்துவம் நடத்துறது சோசியல் ஜஸ்டிஸ். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிளஸ் வந்து ஈக்குவல் பே, ஆண் பெண்ணுக்கும் சமமான சேலரி. ஓகே. இந்த மாதிரி விஷயங்கள் பொருளாதார எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி நார்த் ஈஸ்ட் இந்தியாவும் வளர்ச்சி பெறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே நிறைய ஹில்லி ஸ்டேஷன் இருக்கு. இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டீங்க, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு கோஸ்டல் ரீஜன்ல இருக்கு. இப்போ இந்தியா, தமிழ்நாடு என்ன பண்ண முடியும், ஈஸியா கோஸ்டலை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இதனால தமிழ்நாடுடைய எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையும். ஆனால் லைக் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நிறைய ஹில்லி ரீஜன்ஸ் வந்து இருக்கும். அங்கிருந்து ஒரு பொருளை கொண்டு வரதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் இயற்கை அமைவிடத்தினால அது வந்து வளர்ச்சி குன்றியதாக தான் வந்திருக்கும். அப்போ தமிழ்நாட்டில இருந்து பெறப்பட்ட ஒரு சில பணத்தை என்ன பண்ணுவாங்க, அங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே. எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அவங்களுடைய சமத்துவம், அதாவது அவங்களே ஈக்குவலா வளர வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி மக்கள் கூலி வேலை பார்க்குறவங்கள ஈக்குவலா மேலே வந்து கொண்டு வர்றது, ஈக்குவல் பே அப்படிங்கிறது இதெல்லாம். அடுத்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து ஒரு வாக்குரிமை. 18 வயசுக்கு மேற்பட்டவங்க நீங்களா யோசித்து ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடலாம். ரைட்டா? ஸோ அடுத்து லிபர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களா முடிவு பண்றது, தன் செயல் உரிமை. அதை பாசிட்டிவோ நெகட்டிவோ ஓகே இது பண்றது. இந்தியாவோட வளர்ச்சிக்காக உங்களுடைய எண்ணம், பக்தி, கருத்து எல்லாத்தையும் வச்சு செயல்படக்கூடியது. தேசத்தின் வளர்ச்சிக்காக முன்மொழிகிறது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஃபெட்டர்னிட்டி, உடன்பிறப்பு. இது எல்லாரும் நம்ம வந்து சகோதரனா வந்து பாவிக்கிறது. அவ்வளோதான். இந்த கீவேர்டை மட்டும் பார்த்தீங்கன்னா போதுமானது. ரைட்டா? ஸோ இதுதான் முகவுரை சார்ந்த விஷயங்கள். இதுதான் வந்து பேஸு. இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. ஓகேவா? அப்போ இப்போ ரீசெண்டா சபரிமலா கேஸ், இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து பார்த்துருவோம். ஓகே. சபரிமலா ஜட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி என்ட்ரி உமன் ஆஃப் சபரிமலா, இது ரீசெண்ட் கேஸ். ஓகேவா? ஸோ சபரிமலையில பெண்கள் வந்து நுழையக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு. ஸோ அது எந்த வருஷம் இது பண்ணாங்க அப்படின்னா 2008. இந்த வருஷத்தை மட்டும் ஜட்மெண்ட் 2008, இந்த வருஷத்தை மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. மற்ற டீட்டெயில் வந்து பெரிய லெவலில் தேவையில்லை. சபரிமலா கேஸ் 2008. ஓகேவா? ஸோ பெண்கள் சபரிமலை நுழையலாமா வேணாமா அப்படிங்கக்கூடிய இது. புரியுதா? ஸோ இந்தியன் யங் லாயர் கேஸ் வெஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸ். இந்த கேஸ் எது வச்சுக்கோங்க. இது சப்போஸ் ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஓகேவா? இது வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு போடுங்க. ஸோ ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன படிக்கணும்னா நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ல படிக்கணும். நியூஸ் பேப்பர்ல படிச்சீங்கன்னா
ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் கேசஸ் சம்பந்தமான விஷயங்கள் வந்து வரும். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். எந்தெந்த ஜட்ஜ்மெண்ட் எந்தெந்த வருடம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா போதும். ஸோ பொதுவாக கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன ஜட்ஜ்மெண்ட், என்ன பர்பஸ், எந்த வருஷம், அதை மட்டும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து போதுமானது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்பாங்க. இந்த கேசஸை பத்தின எல்லா விஷயங்களும் நம்ம வந்து இதுல வந்து பார்ப்போம். நம்ம சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் வந்து பார்க்கும்பொழுது அதுலயும் வந்து பார்ப்போம். அது போக நான் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இப்போ எக்ஸாமுக்கு சம்பந்தமான தகவலை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ அப்போ கேசஸ் சம்பந்தமா நடப்பு நிகழ்வுல நீங்க வந்து படிச்சுக்கணும். இப்போ ஆர்டிகிள் 21 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட் டு லைஃப், ரைட் டு பிரைவசி, இதெல்லாம் வந்து சொல்லணும். இந்த ரைட் டு பிரைவசி படி ரைட் டு பிரைவசி படி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ ரைட் டு பிரைவசி ரிலேட்டடா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா பொட்டுசாமி வழக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கு வந்திருக்கு. அந்த வழக்குல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே, அந்த வழக்குல உங்களுக்கு ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது எதுல ஆர்டிகிள் 21 கீழே வந்து வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய தகவலை இப்போ ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இருந்து நம்மளுடைய தகவலெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த தகவல்லாம் என்ன பண்ண முடியாது, திருட முடியாது. அப்போ நமக்கான உரிமையை சொல்லக்கூடியது ரைட் டு பிரைவசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து நீங்க வந்து தெரியும். அதே மாதிரி 69% ரிசர்வேஷன், 69% ரிசர்வேஷன் கேஸ், இதுவும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல முக்கியமா வந்து கேட்பாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, 69% ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்றாங்க. இந்த ஃபாலோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் இந்தியாவில் 69% வந்து இது பண்றாங்க. ஆனா பிற பிற அமைப்புகள் என்ன பண்ண முடியாது, 69 இப்போ தமிழ்நாடை ஃபாலோ பண்ணி தான் அதர் ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதுல முக்கியமா ரிசர்வேஷன் சம்பந்தமா ஒரு கேஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்ஷானி கேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கேஸ், ஷாக்ஷானி வழக்கு அப்படிங்கக்கூடியது. அதை வந்து நோட் பண்ணிக்கணும், ஷாக்ஷானி. ஸோ அதையும் நான் வந்து காமிக்கிறேன். ஓகேவா? ஷாக்ஷானி வெர்ஸ் இந்தியன் கேஸ். ஸோ அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வெறும் 69% தான் ரிசர்வேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மாற்றா ஒரு ஷாக்ஷானி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. இது ரிசர்வேஷன் சம்பந்தமான ஒரு கேஸ். ஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு 69% ரிசர்வேஷன், இதில் பிசிக்கு 26.50, பேக்வேர்டு முஸ்லீமுக்கு 3.0. ஸோ அதன் பேக்வேர்டு கிளாஸ் குறிப்பிடப்பட்ட கம்யூனிட்டிக்கு 20, ஷெட்யூல் கேஸ்டுக்கு 15, ஷெட்யூல் கேஸ்ட் அருந்ததிக்கு 3, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிசர்வேஷன் பாலிசிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரிலேட்டடான கேஸ் ஷாக்ஷானி கேஸ். இதுக்கு முன்னாடி பொட்டுச்சாமி வழக்கு, இது எது சம்பந்தமானது, தனியுரிமை, தனியுரிமை பாதுகாப்பு. ஓகே, தனி உரிமை பாதுகாப்பு, ரைட் டு பிரைவசி சம்பந்தமான ஒரு வழக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 377, ஓகே, சேம் செக்ஸ் சார்ந்த விஷயங்கள், அது 2018 தீர்ப்பளிக்கப்பட்டது. செக்ஷன் 377 சம்பந்தமான வழக்கு. ஓகே, பாலினம் சம்பந்தமா, ஓகே, அது வந்து 377 சம்பந்தமான வழக்கு 2018. அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இப்போ சுப்ரீம் ரைட் டு பிரைவசிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. நான் சொன்னேன்ல, ஃபேஸ்புக் இதெல்லாம் டேட்டா வந்து இது பண்றது, அது வந்து உங்களுக்கு 2017 கொடுக்கப்பட்ட வழக்கு. ட்ரிபிள் தலாக், ட்ரிபிள் தலாக் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து சொன்னேன், யூனிஃபார்ம் சிவில் கோடு. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது ஆர்டிகிள் 44 வந்து சொல்லுது. இந்த 44 படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இந்தியாவுக்குன்னு இப்போ முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா இவங்க அவங்க ஒரு சரியா அப்படிங்கக்கூடிய ஒரு இது வந்து இது பண்ணுவாங்க. இதே மாதிரி ஹிந்து வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்டை வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்போ முஸ்லிம்ஸ் ஷரியா ஆக்ட் படி தலாக் 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 அப்படின்னு 3 முறை போன்ல சொல்லலாம், மெயில் அனுப்பலாம், இல்ல வாயில சொல்லலாம். அப்படின்னா உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு முறை வந்து இருந்துச்சு. அதுக்கு ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து 2016 ட்ரிபிள் தலாக் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வச்சு அந்த வருஷம் 2016 சொந்தமான வழக்கு. அதுக்கப்புறம் சொன்னேன் 99வது அமெண்ட்மெண்ட். இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. மற்ற எல்லாமே ரைட் டு பிரைவேசி, 377 நீக்கினது, ட்ரிபிள் தலாக்கு, நிர்பயா கேஸ். இப்போ டெல்லியில் வந்து ரேப் நடந்துச்சு இல்லையா, ஒரு பெண்ணை வந்து பஸ்ஸில் வச்சு இது பண்ணிட்டாங்க. ஸோ அது சம்மந்தமான வழக்கு என்ன பண்ணாங்க, பாஸ்கோ ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்டில் ஒரு சில மாற்றம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிர்பயா கேஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிர்பயா ஃபண்டு, இந்த சிசிடிவி வந்து பொறுத்துறது எல்லாமே இதை பேஸ் தான் வந்துடும். ரைட்டா? நோட்டா வழக்கு, நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நன் ஆஃப் தி அபோவ், உங்களுக்கு எந்த கட்சியுமே வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நோட்டா வந்து இது பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி தான் இப்போ நோட்டாவுக்கு ஒரு ஆப்ஷன் வேற வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து கைட்டா தான் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நோட்டாவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ரைட்டா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் சார்ந்த விஷயம். இதே மாதிரி தமிழ்நாடு ரிசர்வேஷன் 69% வந்துருக்கு இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான வழக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2007. இது டீட்டெயிலாக உள்ள போகும்போது நம்ம வந்து ஓகே, அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் வழக்கு. இதை மட்டும் லைட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நான் இதை வந்து குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ அப்போ பாலிட்டி பாடம் நம்ம வந்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து மேக்ஸ் சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்துருவோம். ஃபேஸ்புக் லைவ் பார்க்குறவங்க திரும்ப வந்து வாங்க.